Hello guys, I'm Arun. Atacama Large Millimeter Array எனப்படும் ground based telescope மூலம் astronomers வந்து CHA 11077626 எனும் rogue planet வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் rogue planet என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரமாக மிதக்கும் பிளானட் வந்து rogue planet. இந்த rogue planetகள் வந்து எந்த நட்சத்திரத்தையும் ஆர்பிட் பண்ணாது. rogue planetோட டேட்டா மூலம் astronomers வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, CHA 11077626 இந்த rogue planet இது வந்து நமது ஜூபிட்டர் பிளானட்டை விட 10 மடங்கு அதிகமான நிறைய கொண்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரோக் பிளானட்டை சுற்றி ஒரு டிஸ்க் வந்து இருக்கு. அந்த டிஸ்க்ல சிலிகேட் மற்றும் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வினாடிக்கு 6 பில்லியன் டன்ஸ் கேஸை வந்து அந்த ரோக் பிளானட் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோக் பிளானட் நமது பூமியிலேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 620 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த ரோக் பிளானட் நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்கு. லைட் இயரை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயரை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ரோக் பிளானட் நமது பூமியிலேருந்து 620 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப நமக்கு எந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த ரோக் பிளானட் வந்து அமைஞ்சிருக்குன்னா, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் இருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே ரோக் பிளானட் அடையிறதுக்கு 620 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த ரோக் பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோக் பிளானட்டை பத்தி நம்ம பார்த்தோம். ஃபைனல் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.